நன்றி. இசை சக்கரவர்த்திக்கு நன்றி. கைதட்டின ஒரு அண்ணனுக்கு நன்றி. 7 13 பேருக்கு நன்றி. எங்க அப்பா வந்தாங்க. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா தூங்குறால எழுப்பிடுங்கம்மா. எங்க அப்பா இன்னைக்கே தூங்குறிய, நாளைக்கு சுத்தமா தூங்கிடுவீங்க. நாளைக்கு ஒப்பாரி வைக்கிற நாடகம் தூங்குறால நல்லா எழுப்பி நல்லா சந்தோஷமா இருந்தா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு. சரி, காவலப்பார் சொல்லுவார். காவல் முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். இவர்களாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அப்படின்னு விஷயம், எனக்கு பல நாளா பொண்ணே கிடைக்கல. தெரிஞ்ச விஷயம் தானே. பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் இந்த ஊர்ல தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. காத்தி நம்ம ஊர்ல? ஆமாண்ணே. என்ன சொல்ற? உண்மையிலே நான் வந்து கோயில்ல சாமி கும்பிட்டேன். ஆண்டவனே இந்த வருஷமா நமக்கு பொண்ணு கிடைச்சிடணும். சரி, ஆனா சாமி கும்பிட்ட ஒரு 2 மணி நேரத்துல பொண்ணு இங்க அமைஞ்சிருச்சு. only for 2 hours. ஆமா. ஆனா அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்தெல்லாம் இருக்கு. என்ன சொல்ற? அக்கா நீங்களா எந்திரிங்க, உங்க நாத்தனா வர போறா. நாத்தனாவா? என்னைய கட்டிக்க போறவ. ஹவுஸ் ஓன்ரு. ஹவுஸ் ஓன்ரு. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். தம்பி அண்ணே, குழந்தைய பேர் என்ன சொல்லு முதல்ல? அவ பேர் என்ன தெரியுமா? எந்திரி. அண்ணே நீங்க உட்காருங்க, நீங்க எந்திரிக்க வேணாம். அவ பேர் எந்திரி. பேர் எந்திரி. இனிமே நம்ம வாழ்க்கையே எந்திரிக்க போகுது. ஓஹோ, இன்னொருத்தி வந்தால. ஆமா, அவ பேர் என்ன தெரியுமா? அது பேர் என்ன? கிளப்பு. யார? அவ வந்த நேரம் தான் கிளப்பி விட்டுட்டா. ஆனா நம்ம எந்திரி வர போறா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம். அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அவளை இதுவரை நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை. நீ அப்படியே அவளை நினைச்சிட்டே இரு. அவளுக்கான நான் ஒரு பாட்டு பாடுறேன், போடுங்க. சரியா? கொழுந்தியா? ஏன் கொழுந்தியா? கொழுந்திய காண்டி போடு. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்கோதேமா, நீ எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறீனா, நீ பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டோ, நெருங்க வீரவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சோ, கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதேமா, நீ எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறீனா. ஹாய் ஹாய் இருந்துட்டேன். ஹலோ, உங்களை ஹாய் இருந்த கேட்கல, உங்களை புதுசா பார்த்தனால ஹாய் அப்படின்னு சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா? இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ ஹலோ, இங்க வாங்க. ஹலோ, இல்ல அவங்க வீட்டுல இருந்து வேலை பார்க்குறீங்களா? சரி, அழுகாதீங்க, எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சே. ஐயோ, பல நாள் கழிச்சு பொண்ணு கிடைச்சி கடைசியில் எப்படியா? சரி பரவாயில்ல, உங்க மாதிரி கருப்பாவில் பொம்பளை பிள்ளைத நமக்கு கவலை இல்லை. உன்ன மாதிரி கருப்பாவில் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம சிங்கப்பூரோட போயிட்டு வரலாம். 20 வருஷம் இருக்கலாம், ஒரு வயோட வரமாட்டேன். ஆனா உன்னைய கட்டி வச்சுட்டேன், எங்க போனாலும் கரண்ட் புல்லு கட்டினோட நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன் கரண்ட் புல்லு ஓடாதா? உன்னைய கண்டா எதுவுமே ஓடாது. ஆனா பரவாயில்ல, வந்தாலே அவன் மாதிரி ஆள் வந்தா ஒரு நாளைக்கு 10 பேர் வருவாங்க. நம்ம ஈரக்கோலை நடுங்கி போய் நிக்கணும். அடி எந்திரி, போடி வாடி. ஓகேன்னு மட்டும் சொல்லு, போடி வாடின்னு பேசாதீங்க. ஏன் நீ கட்டிக்க போற பொம்பளை பிள்ளைய உரிமையா போடி வாடின்னு சொல்லாம அப்புறம் என்ன சொல்ற? பாட கட்டிக்கிற போறீங்க. நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகம், நீ தான் என் ஹவுஸ் ஓன்று. இந்த கல்யாணத்துல எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. அடியே மாட்டேன்னு சொல்லாது. உன்னை நம்பிதான் ஊர் உலகம்லாம் சொல்லியிருக்கேன். நான் அதை சொல்லிட்டு போறதுக்காக இந்த மாசம் ஆடி மாசம் 37ஆம் தேதி கல்யாணம். நீ 37ஆம் தேதி முடிச்சாலும் சரி, 47ஆம் தேதி முடிச்சாலும் சரி. சரி, ஆனா இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. அதை சொல்லிட்டு போனதான் வந்தேன். அடி இஷ்டம் இல்லைன்னு சொல்ல. ஆனா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும். அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளை எல்லாம் அவங்க நினைக்கல. நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. அடியே நகையை நடிப்பா, நகை பொருளாத நகை. ஒரு பவனம் 1500 ரூபா வைக்கிறாங்க. இப்போ ஒரு 50 ரூபா குறைஞ்சிருக்கா. ஒரு பவன் 1450 ரூபா வைக்கிறாங்க. இப்ப ஒரு பவன் 1500 ரூபா.
நீ நகை கடைக்கு போனியா தேவை ஓட்ட கவரிங் கடைக்கு போனியாடா விசாரிப்பேல ஏண்டி 1.5 லட்ச ரூபா ஒத்துக்கிட்டு 1500 ரூபாயா 1.5 லட்சமா கவரிங் கூட வாங்க முடியாது 1.5 லட்ச ரூபா விற்கிது 1.5 லட்ச ரூபாய்க்கு நகை அடை வச்சிருக்கேன் எப்ப திருப்புறன்னு தெரியல அடியே எந்திரி நான் ஏன் கல்யாணத்தை போய் வேணாம்ன்றேன் தெரியுமா மாட்டேன்னு சொல்லாது எனக்கு மனசுக்குள்ள ஒரு லட்சியத்தோட வாழணும்னு ஒரு ஆசை பரவாயில்ல பொம்பளை புள்ளையா இருந்தா ஒரு ஆளுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் நீங்க அப்படி என்ன லட்சியத்தில் இருக்கீங்க என்ன லட்சியம் தெரியுமா என்ன ஒரு பெரிய பட்ட படிப்பு முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஜோரா கைதிட்டு கொடுங்க என்ன இந்த காலத்துல கல்வி முக்கியம் காசை கொடுத்து என்ன வேணாலும் வாங்கிடலாம் அது அப்பப்போ அது காணாம போயிடும் கல்வி மட்டும் நம்ம மண்டை உள்ள போனாலும் கல்வி இருக்கும் ஆனா படிக்கணுங்கிறீங்க அப்படி என்ன படிக்கிறீங்க ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீங்க என்ன படிக்க வைக்க சொல்றி எவ்வளவு செலவானாலும் ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறேன் எவ்வளவு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன் ஒன்னாப்பு படிக்க வைக்கணும்னா 1 லட்ச ரூபா செலவழியுது 500 ரூபா செலவழிச்சு என்னை பட்டப்படி படிக்க வைக்கிறான் அடே நான் படிக்கிறது என்னன்னு தெரியுமா என்ன படிப்பு பிஆர்சி ஏம்பல் டு தேவோட்ட பசு மாதிரில தெரியுது சரி பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ்னா தேவோட்டை டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன சென்னை பஸ்ஸா சென்னையில போய் படிக்கணும் என்னடி நீ படிக்கிறவங்க ஊர்ல கைதட்டலாம் வாங்கி கொடுக்குறேன் நான் ஏன் இவ்வளவு கல்யாணத்துல பிடிக்காம இருக்கேன் தெரியுமா அடியே எங்க ஆத்தா என்னை சோறாக்க சொல்லும் அரைப்படி அரிசி வேக வைப்போம் சரி அதவே இறக்கவும் முடியாது வடிக்கவும் முடியாது தூக்கவும் முடியாது சரி எங்க வீட்டுல அரைப்படி அரிசி வேக வைக்க முடியாதவ ஒன்னே கெட்டுக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும் அடியே என் உருவத்தை பார்த்து நீ எதுவும் நினைக்காது என் உருவம் தான் அப்படி லோடு இழுக்காதுன்ற பெரிய மண்பானே உள்ள வச்சிருப்பவருக்கு சரி வாழ்க்கையை பயப்படாத எல்லாரும் சோறு அள்ளி சாப்பிட்டா நீ அப்படியே தூக்கி கொட்டிக்கிற அடியே ஐயா அது மட்டும் இல்ல நான் நிறுத்து பார்த்தேன்னா 30 கிலோ சரி நீ 90 கிலோ இருப்பவருக்கு அடியே ஒரு சல்லின்னு ஒண்ணு இருந்தா லோல இருந்தாத்தே அமுக்க முடியும் ஆமா அமுக்குனா பரவாயில்ல நீ நச்சு எரிஞ்சிருவருக்கு என் தம்பி ஆனந்து 2 பேரும் அமுக்க வேண்டியது ஆமா பயப்படாத வாழ்க்கை முக்கியம் உன்ட்ட உலக்க இருக்கான்னு நான் தெரியலையே உன் பிரச்சனை அப்படி எனக்கு என்னைக்கு பேரை எந்திரின்னு வச்சாங்களோ உனக்கு எந்திரிக்குதா என்னான்ட்டு எனக்கு சந்தேகமா பயப்படாத வாழ்க்கையில பயம் இருக்கப்படாது வா எங்க போகணும் உன் தங்கச்சி வரா எனக்கேவா தங்கச்சி வர்றா நான் ஒரே ஆள் வருவா ஆத்தி அவங்க இருக்கிறதுக்கு கந்திஷ்டி போட்டு இது என்ன ஏடிஎம் மிஷினா கிங்கா மங்கா சிங்கா உன் தங்கச்சி வரா என்ன மச்சான் அடிய கிளப்பு என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தா எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க நீங்க அடிய கிளப்பு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் இன்னுமே எனக்கு நீ வேணாம் என்ன மச்சா சொல்றியா எனக்கும் உனக்கும் செட் ஆகாது நான் கரூர்ல ஒரு சாதக்காரரை பார்த்தேன் உனக்கு மூல நட்சத்திரமா நான் மூளையில போய் குத்தணுமா அதனால உனக்கு எனக்கு செட் ஆகாது அதனால எனக்குன்னு ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கா இந்த ஊர்லயா பொண்ணு அமைஞ்சிருச்சு அவ பேர் என்ன தெரியுமா என்ன எந்திரிக்குமா அவங்கதான் இந்த மேடம் யாரு என்ன கருவாடு மாதிரி இருக்கா இவ்வளவு பார்த்து சொல்லிட்டு இருக்கிய என்ன சொன்ன கருவாடு மாதிரி கருவாடு தொண்டை இத பார்த்தா எந்திரிக்குமா ஆமா இத பார்த்து எந்திரிக்கணும் அவ பார்த்து அப்படியே டவுன் எந்திரிக்கட்டும் எங்களை பார்த்து எந்திரிக்கணும் உங்களை பார்த்து அப்படியே எந்திரிக்கட்டும் அங்க இருந்து வந்துட்டு ஆட்டி அழத்தோட வீட்டை கடுத்தவளை வந்துட்டா காட்டுக்கு போறவன் என்னமோ முதல்ல போற மாதிரி வர்றா காட்டுக்கு போறவன் அங்க இருந்து ஏன்ட்டு பேசலாமா நீ அப்படியே போடி மானங்கிட்ட முண்டை என் புருஷனை அடிக்காதடி 2 பொண்டாட்டி எங்க மச்சா இருக்கிற அழகுக்கு ஏன்டி இப்படி பேசுற அங்க இருந்து வந்துட்டான் இவன் என் கருவ காட்டு மாதிரி இருக்க சண்டை ஓடுக்கிறாதீங்க
ஏய் மரியாதையா பேசுறீ ஐயே மச்சான் கோவப்படாதீங்க மச்சான். நம்ம அக்கா மாட்டு பிள்ளை சொந்தமா இருச்சே பந்தமா மரியாதையா பேசுங்க. உன்னை ரவரவையா அறுத்து என்ன ஏன்டா இருக்கிற மானக்கட மேல மரியாதையா பேசுங்க. என்னடி பேசுற? ஓடி போற நீ இருந்து வாழ வேணாம். ஒரு புருஷன்காரன போடாங்கறா. மச்சான் நீங்க ஏன் ஏய் 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 ஐயோ இவன் ஐயோ பொம்பளை சண்டை வர பாத்துருக்கேன். என் வாழ்க்கையை கெடுத்து அப்படியே அடக்கொலையா அமைச்சு வச்சு உன்னைய பத்தி தெரியாது. பெட்டிக்கார வச்சிருந்தா தானே நீனு. என் கால்ல ஒருத்தலா, என் கையில ஒருத்தலா, என் மண்டையில ஒருத்தலா, இல்ல இருக்கா உனக்கிட்ட அது? அமைதியா இரு. ஒரு அத்தனை மாத்திரம் அப்படியே புட்டு புட்டு உன்னைய பத்தி தெரியாது. புட்டு வைப்பேன். போடி அங்கிட்டு பெட்டிக்கார வச்சிருந்தவரு தானே. யாரு நீ நான் பட்டி நீ மிருதக்காரன் வச்சிருந்தவ? நீ மானக்கட தாளக்கார வச்சிருந்த ஆளு தானே. நீ ஆளோட கார வச்சிருந்தவ தானே? நீ மைக் செட்டுக்காரே வச்சிருந்த ஆளு தானே. நீ கோயில் பூசாரியவே வந்து கோயில் பூசாரிய வாழ குந்தாடி போல முதல்ல நான் உங்க ரெண்டு பேரை வச்சு நான் தான் இப்ப மறந்த குடிக்கிறேன். ஏ மரியாதை நடந்துக்க. சரி போனா போகுது. நம்ம அத்தை மாட்டு பிள்ளைய போட்டு நம்ம குடிடா. இன்னும் மேலே அவளை தொட்டவையில என்னை தொடர நான் டீ குடிப்பேன். தொங்குடா நீ தொங்கு நாண்டு தொங்கு ஆண்டு தொங்குடா. ஏய் இந்த போடி மானக்கட நீ ஏற்கனவே தீ குளிச்ச மாதிரி தான் இருக்க. இதுல வேற டீ கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு எரிச்சுங்க. வாங்க. வாழ்க்கையில சண்டை இருக்கக்கூடாது. ஒற்றுமை முக்கியம். சந்தோஷமா இருக்கணும். நீ பாப்பான மாதிரி ஒற்றுமை. சரி வாங்க கார்ல போடி எங்கிட்டு. அடியே தங்கச்சி வருது. ரொம்ப அமைதியா இருக்கணும். தங்கச்சி யாருங்க அவளை காடு கூட்டிட்டு வராதீங்க. எங்க காட்டு கூட்டார நீங்க காட்டு கூட்ட அப்படியே தக்கு தக்கு தக்கு. ஏதோ 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 ஒரு மயக்கோ. அது எப்படி 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 வந்தது எனக்கோ. நீ பொம்பளையா நீனு இப்படி கடந்து அலையிற? மோயினி பிசாசு பார்த்திருக்கீங்களா? அதுதான் பட்டதும் நினைப்பு வந்தது. கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது. நினைப்பு வந்ததும் வெறப்பு வந்தது. இல்ல பொம்பளை தானா? யாருன்னு அவங்க? பேசாதம்மா. பேசாதம்மா. உங்க அண்ணன் வச்சிருக்காரா? எங்க அண்ணன் வச்சிருக்காரா? அவதான் நம்ம வீட்டு மகாலட்சுமி. யாரு? காலாண்டு கோட்டால பாத்துட்டு எங்க? நான் தான் உங்க நாத்தனா. எப்படி நாத்தனா? இவர் ஏத்தனார், நீங்க நாத்தனார். ஏத்தலைனா நல்ல மகாலட்சுமி பாருங்க. ஏத்துனா தாலிக்கயிறு ஏத்துறது. தாலிக்கயிறு ஏத்துனீங்களா? இவங்க எல்லாம் எனக்கு தெரியும். அவங்க எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க? அவங்க குடும்பம் பெரிய எச்சிக்கார ஃபேமிலி. என்ன ஃபேமிலி?
அவங்க எதை பார்த்து ஆசைப்பட்டாங்கன்றீங்களா? ஆமா, அவங்க இதை பார்த்து, புடவையை பார்த்து. பொம்பளைனா வந்து அடக்க ஒடுக்க முக்கணும். அடக்கமான ஒண்ணு சுடுகாட்டுல போய் பார்க்கணும். நீல பொம்பளை தானா? பெண்கள் நம்ம நாட்டில் எடுத்துக்காட்டு கண்களா இருக்கணும். பொம்பளை பிள்ளைகிட்ட போய் அவள்கிட்ட போய் நம்ம வீட்டுக்கு சண்டைக்கார மாதிரி இல்ல, பெண்கள்லாம் எடுத்துக்காட்டு கண்களா இருக்கணும். எடுத்து காட்டுறேன். இது என்னடி காணி காணி ஏய், இது என்னடி ஒத்த கம்புமான் மாதிரி? உன்னதை எடுத்து காட்டு. என்ன கரூர் பள்ளிக்கூடத்தில் உள்ள மாதிரி இருக்கு. நான் என்ன உன்னை மாதிரி என்ன வச்சுக்கிட்டா வந்திருக்கேன்? இல்லையா? இப்ப அப்பா வந்து கண்ணு கருத்தமா காவலு போச்சாரு. கண்ணு கருத்தமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு. அண்ணே அண்ணே, உங்க அப்பா என்கிட்ட வந்தாரு. வந்து என்ன சொன்னாரு? ஏய், அடி லூசு, பெண்களுக்கு வயாதவள என்ன வேலை? அப்பாட்ட வந்தாரு. ஆண்டி, எத்தனை பெரியவங்க எல்லாம் தாய்மார்களா உட்கார்ந்துருக்கா. இதை எடுத்து மேல ஓடி மேல ஓடி அசிங்கப்படுத்து. ஏய், தாவணி எடுத்து மேல போடு. ஏ போட்டாளையா? ஏய் ஏய் ஏய், அடி லூசு சிரிக்கி, தோல்ல போடு. எடுத்து தோல்ல போடு. நீங்க தானே மேல போட சொன்னீங்க. இல்லடி, தோல் மேல போட சொன்னேன். காயாவை போட சொன்னாங்க, எடுத்துட்டு வாடி. பல பழங்குது, தலை தலங்குது. இந்தா இந்தா இங்க பாரு. ஓ தோல்ல போடுறி. இடுப்புல கட்டு, இடுப்புல கட்டு. அடி போட்டோம். அப்படியா? சரி தங்கச்சி, என்ன நாடரை விடணும். ஆமா, இங்க நாடகத்தை நல்லா ரசிக்கிறவங்க ஆடணும் பாடணும், ஒரே வரட்டு பறவை வரட்டு வரட்டுமா? ஆளோளம் 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 ஆளோளமே ஆளோளம் ஆளோளம் ஆளோளமே இழுத்து கட்டுங்கடா அந்த பிள்ளைய. தலை தலங்குது, தலை தலங்குது, தலை தலங்குது. இந்தா சின்னத்தில் சிட்டுக்களா செம்பருத்தி கூட்டங்களா உங்க அண்ணன் அண்ணனா? அப்புறம் போட்டு வந்து அந்த பிள்ளை கட்டி பிடிக்க விட மாட்டேன்றா. இது அப்புறம் போட்டு வந்து அப்புறமும் கட்டி சின்ன அண்ணனா? அண்ணே வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே? எங்கிட்ட நல்லா இருக்கிறது. ஏங்கண்ணே? தங்க நல்லா இருக்கு. ஏங்கண்ணே தலையில நல்லா அடிக்கிறீங்க? பாட்டுல தலையில அடிக்கிறது மண்டைய போட்டு 2 மணி நேரம் உயிரத்தை வாங்குறோம். அக்கா விடுங்க, அக்கா சும்மா சின்ன என்ன பண்றியா? அங்கே இருக்கு என்ன சின்ன சின்ன சிட்டிகள செம்பருத்தி சரியான ஆள் தான்டா, தோதா இருக்குன்னு. சின்ன சின்ன சிட்டிகள
ஏதாவது எதாவது கழட்டி போட்டு ஏதாவது வா. ரெண்டுமே என்னன்னு எனக்கே தெரியல இப்ப. எங்க கழட்டி போட்டேன்? ஒன்னும் பாவடை கழட்டு சாக்கடை கழட்டு. கழட்டியாச்சு. இப்பதாம்மா அவங்க அண்ணன் அண்ணே இன்னும் நம்புற மாதிரி இல்ல. எதுக்கு அந்த டவுன்சரை களை விட்டுங்க. ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சாலோலமே அண்ணே நான் தங்கச்சி வேணும்னே. தங்கச்சினா அப்ப விடுதவனா வாங்க, வந்ததுக்கு நீங்க 2 குத்து குத்திட்டு போங்க. மனசு மாறிட்டாரு. நீ ஆடே போங்க. பாரு பாரு பாரு. ஆலோலோ ஆலோலோ தங்கச்சோட ஆடுங்க. ஏய், இவன் சரியான ஆளா இருக்கான்டா. தங்கச்சோட ஆடு என்ன காது? அவர் ஆடு போட்டு. சின்ன சின்ன எல்லாருமே சேர்ந்து ஆடுவோம். ஆலோலம் ஆலோலம் சாலோலம் ஆலோலோ 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 அண்ணே என்னென்ன பண்றீங்க? நான் மேல நின்று பாக்குறேன், நீங்க கீழே நின்று காவல் பாருங்க. வணக்கத்துக்குரிய பெரியார் வந்தாள். சரிம்மா. நீங்க காவல் பாருங்க, நான் சாமியை வேணும். அதான் சொல்லிட்டு சார் கொஞ்சம் சார் ஏத்திக்க என்ன இது ஏத்து